நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் இந்த தியானத்தின் முழுவதிலும் ஆண்டவரே தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவராகிய சீமோன் பேதுருவை பற்றி நம்ம தியானிக்கலாம். அநேக இடங்களில் நம்ம பேதுருவை பற்றி நம்ம கேட்டிருக்கோம். சீமோன் பேதுருவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரை எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க, எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம். யோவான் 1:41. நம்ம இங்கே பார்க்கலாம். முதலாவது பேதுருவோட சகோதரர் வந்து அந்திரேயா. அவங்க குடும்பங்களில் வந்து அப்பா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குமாரர் இருந்திருக்கிறாங்க. இதில் பேதுரு வந்து ஆண்டவரை வந்து எப்படி அறிந்து கொண்டாங்கன்னா, முதலாவது அந்திரேயா மூலமாக தான் தெரிந்து கொண்டாங்க. 40வது வசனத்தில் யோவானுடைய வசனத்தை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா முதலாவது தன்னுடைய சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் மேசியாவை பார்த்தோன்னு சொல்லி 42வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவினிடத்தில் தன்னுடைய சகோதரனை கூட்டி கொண்டு வர்றாங்க. அங்கே அப்பொழுது இயேசு பார்த்து சொல்கிறாங்க, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபா அப்படின்னா பாறை, கற்பாறை என்று அதற்கு பேர், அந்த பேதுரு என்கிற அர்த்தத்திற்கு. அப்போது நம்ம வந்து இங்கே பார்க்குறோம், பேதுரு வந்து எப்படிப்பட்டவர்னு நம்மளுக்கு தெரியும். அவர் மாற்றி மாற்றி பேசுவார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட பேதுரு வந்து எப்படி ஆண்டவர் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, கற்பாறை, பாறை அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு இங்கே அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். பேதுரு வந்து மீன் பிடிக்கிற தொழிலை தான் செய்து கொண்டு வர்றாங்க. அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நான் பேதுருவை பற்றி சொல்கிறது 4 தலைப்பின் கீழே நான் இங்கே சொல்கிறேன். இதில் முதலாவது நம்ம பார்க்கலாம். முதலாவது தலைப்பு மனுஷரை பிடிக்க அழைக்கப்பட்ட பேதுரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் வசனங்கள் 1 10 வரைக்கும் நம்ம அங்கே பார்க்கலாம். அதில் 10வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆமே. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், கெனசரேத்து கடலில் வந்து அவங்க வந்து வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. முழுவதும் வலைகளை போட்டு ஒரு மீனுமே கிடைக்காத நிலைமையில் அந்த இடத்துல யார் வர்றாங்க? இயேசு கிறிஸ்து வர்றாங்க. அந்த குறைவுள்ள படவில் 2 படவு இருக்குது. அதில் சீமோனோட படவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறி அந்த இடத்துல போதகம் பண்ணுறாங்க. அந்த போதகத்தையும் பேதுரு கேட்டு, நீ வந்து இந்த படவை ஆழத்துக்கு இழுத்து கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீ போய் இப்போ வலையை போடுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, முழுதும் நாங்கள் வலையை போட்டோம், ஒரு மீனுமே கிடைக்கல, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க அதிசயமாய் 2 படவுகளுமே நிரம்பத்தக்க அதிசயத்தை அங்கே பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது பேதுரு அந்த இடத்துல சொல்கிறாங்க, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம், பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம்.
இந்த இடத்துல நம்மளையும் ஆண்டவர் வந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இங்கே இதில் நம்ம வந்து பார்க்கலாம். இரண்டாவது தலைப்பாக மறுதலித்த பேதுரு. நம்ம மத்தேயு 26வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 26:31. இங்கே நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து இந்த ராபோஷனம் முடிந்த பிறகு இவங்க எல்லாரும் ஒலிவமலைக்கு கடந்து போகிறாங்க. அப்போ வந்து ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் உள்ள எல்லா ஆடுகளும் சிதறடிக்கப்படும்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்பொழுது 33வது வசனத்தில் பார்க்குறோம், எல்லா சீஷர்களும் அந்த இடத்துல கேட்டுட்டு அப்பொழுது அமைதியாக இருக்காங்க. பேதுரு தான் முன்பாக சொல்கிறாங்க, அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடைய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பேதுருவோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் தான் உங்களை பார்த்துக்குவேன். தன்னுடைய என்ன நிலைமையில் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாருங்கிறதே தெரியாமல் அந்த நிலைமையில் அந்த இடத்துல நான் வந்து பேசுகிறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையிலும் நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் அந்த இடத்துல நம்ம வந்து பேசுகிறோம். நம்ம குறித்து சரியாக அறிந்து கொள்ள தெரியாமல் தப்பான எண்ணம் கொண்டவர்களாக நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள் சோதனைகளில் நம்மளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நம்மளுடைய பலவீனங்கள் தான் அந்த இடத்துல வந்து மேற்கொள்ளப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து பேதுரு இந்த இடத்துல நான் வந்து யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், சாவிலும் காவலிலும், இதே லூக்கால நம்ம பார்த்தோம்னா, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உடனே 30 இடத்துல நான் வந்து யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், சாவிலும் காவலிலும், இதே லூக்கால நம்ம பார்த்தோம்னா, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உடனே 35வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 34வது வசனத்தில் இயேசு சொன்ன உடனே அவனை நோக்கி சொல்கிறாங்க, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல உடனே வந்து அதை வந்து அப்படியே அவர் மைண்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பிரதான ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் வர்றாங்க. இயேசுவை வந்து காட்டி கொடுக்க யூதாஸ் எல்லாம் வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்துட்டு பேதுரு என்ன பண்ணுறாரு, திருப்பியும் வந்து அந்த வேலைக்காரனுடைய காதை வந்து அவர் வெட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு சொல்கிறாங்க, பட்டயத்தை எடுக்கிறவர்களுக்கு பட்டயத்தால் தான் சாவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் உடனே வந்து நம்ம 70வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை அந்த அரண்மனைக்கு வந்து இழுத்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தூரத்தில் வந்து பேதுரு வந்து பின் செல்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே போயிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, அங்கே கூடி இருக்கிறவங்க கிட்ட, குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு பெண் வந்து முதலாவது 70வது வசனம் 71 பார்த்தோம்னா, நீ வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்று ஒரு வேலைக்காரி சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க. இரண்டாவதாக அவர் வாசல் மண்டபத்திற்கு போகிறாங்க. அங்கேயும் வந்து சொல்கிறாங்க, ஆணையிட்டு மறுபடியும் மறுதளிக்கிறாங்க. 3வது தடவை வந்து உன்னோட பேச்சு வந்து நீயும் அவர்களில் ஒருத்தனாக இருக்கிறது மாதிரி வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்
அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் தான், எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர் தான். தன்னுடைய வீட்டிலும் பேதுரு மாமி ஜுரமாக இருந்தப்பவும் குணப்படுத்தினவர் தான். ஆனாலும் இங்கே என்ன பண்ணுறாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அந்த இடத்துல தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் அந்த இடத்துல அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குற உடனே சேவல் கூவுகிறது. இந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சேவல் கூவுனோடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான் அவருடைய நினைவுக்கு இந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம இந்த நிலைமையில் நம்ம எப்படி இருக்கோம், நம்மளும் ஆண்டவரை நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை வந்து நம்ம துக்கப்படுத்திடுறோம், அவரை மறுதளிச்சிடுறோம் பாவங்களின் நிமித்தமாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், மூன்றாவதாக மனம் திரும்பிய பேதுரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் 75வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26:75. இங்கே நம்ம பார்க்கலாம், பேதுரு வந்து மனம் கசந்து அழுகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். வெளியே போய் அவர் ஆண்டவர் சொன்னது அப்படியே இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த இடத்துல நிறைவேறி இருக்கு, நான் வந்து அவரை வந்து மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல மனம் கசந்து தன்னுடைய பாவத்தை குறித்து அவர் அழுகிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் பாவங்களினாலே நீங்கள் ஆண்டவரை மறுதளித்திருந்தால் மெய்யாகவே நம்ம மனம் திரும்பும்படி ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர் இடத்துல நம்ம பாவரிக்கை செய்யும் பொழுது நம்மையும் எடுத்து அவர் பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் பகுதி ஏசாயா 59 2வது வசனம். இங்கே நம்ம வாசிக்கலாம், நம்மளுடைய அக்கிரங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் முன்பாக ஒரு பிரிவினை, ஒரு பிளவை வந்து இந்த இடத்துல உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம். பாவத்தோடு நம்ம வந்து அவரோட சேர முடியாது. அவருக்கு தூரமாக தான், இங்கே பேதுரு போன மாதிரி தூரமாக தான் விலகி போக முடியும். ஆனால் நம்ம அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் கசந்து அழுது அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 4வதாக நம்ம பார்க்கலாம், மந்தையை மேய்த்த பேதுரு. யோவான் 21வது அதிகாரம் வசனங்கள் 15. யோவான் 21. ஆமாம், இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவை பார்த்து நீ இவர்களிலும் என்னை நீ வந்து நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இதை நான் நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்லி, இது 1வது தரம், 2வது தரம், 3 தரமும் அதை வந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாகங்கிற ஒரு பெரிய திட்டத்தை வந்து இயேசு கிறிஸ்து பேதுரு மேலே வைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பேதுரு என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு திருப்பியும் இனி அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிக்க போயிடுறாங்க. அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த இடத்துல பழைய வாழ்க்கைக்கே திரும்பி அந்த இடத்துல போயிடுறாங்க. ஆனால் வந்து அவர் அப்படி போனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவரை விடாமல், நீ வந்து என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத இங்கே பார்க்கலாம். நம்மளும் கூட இதே மாதிரி தான், பாவத்தினால நம்ம விட்டுட்டு தூரம் போனாலும் ஆண்டவர் வந்து நம்ம திரும்பியும் வர்றோமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மளுக்கு நிறையா நேரம் வசனங்கள் மூலியமாக நம்மளோட அநேக நேரம் இடைப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. நம்ம தூரம் போகாமல் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம அவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆண்டவர் வந்து எங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்படி அந்த பேதுரு மீன் பிடிக்க சென்றாலும் திருப்பியும் அந்த மந்தையை எப்படி மேய்த்தார் என்பதை சபையாகிய மந்தையை எடுத்து அந்த இடத்துல நிறுத்தினதை நம்ம வந்து அப்போஸ்தலரில் நம்ம பார்க்கலாம். 2வது அதிகாரம் 14-15. அப்போஸ்தலர் 2
14:15. இங்கே நம்ம பார்க்கலாம், அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல நீங்கள் வரும்போது நீங்கள் பலனடைவீங்க, அது வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்கிறாங்க. அதன்படி அவங்க எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அங்கே உள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்கிறாங்க. அங்கே உள்ள இருக்கிற மற்ற ஜனங்கள்லாம் அவங்கள பார்த்து இவங்க மதுபான வெறி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது பயந்து போன மறுதளித்த இந்த பேதுரு பரிசுத்த ஆவியினாலே பலன் கொண்டு சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே என்ன பண்ணல, நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் வெறி கொள்ளலை அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இதற்கு 32வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே தைரியத்தோட அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல பேதுருவோட அந்த போதகத்தை கேட்டு இது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 41வது வசனம், மீன் அந்த இடத்துல சபையில் அந்த ஒரு நாள் அந்த போதகத்தை கேட்டவர்களே 3000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஞானஸ்நானம் பெற்று அவங்க ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்த பேதுரு, பின்வாங்கி போன பேதுரு தான், மறுதளித்த பேதுரு தான். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற உடனே ஆண்டவர் அவங்கள புது பலன் கொடுத்து அவங்கள தைரியப்படுத்துகிறதை நம்ம இங்கே பார்க்கலாம். இதே நம்ம பார்த்தோம்னா அடுத்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா பேதுரு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சப்பானியாக இருந்த தேவாலயத்தில் முன்பாக இருந்த ஒரு சப்பானியை வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது. எப்பொழுது என்றால் அவங்க அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஆண்டவர் அவர்களை கொண்டு பலவிதமான அற்புதங்களை அந்த இடத்துல செய்கிறாங்க. இது நம்ம அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏரோது என்ன பண்ணுறாங்கன்னா பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்துறதை நம்ம பார்க்குறோம். 12வது அதிகாரம் அந்த இடத்துல 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சி வைக்கிறாங்க. அங்கே வகுப்புக்கு 4 வகுப்புக்கு 4 போர் சேவகர் வைக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி முன்னாடி இயேசுவை காட்டி கொடுக்க போகிறப்போ அந்த இடத்துல பேதுரு தூரமாய் பின் சென்றுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கள பார்த்து பயந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இருந்த பேதுரு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இத்தனை காவல் நாளைக்கு கொலை பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுமே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இது நம்ம பார்த்தோம்னா 6வது வசனத்தில் 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு தைரியம், நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்குது அதெல்லாம் அவருக்கு தெரியல, அவர் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார், என்னை அவர் என்ன திட்டத்துக்காக முன்குறித்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் என்ற தைரியத்தோட அந்த இடத்துல செயல்பட்டதை பார்க்குறோம். அவர் தூங்கிட்டு இருந்தவரை அந்த இடத்துல யார் இது பண்ணுறா, தூதன் தட்டி எழுப்பி அவரை வெளியே கொண்டு போகிற நிகழ்வை நம்ம பார்க்குறோம். பேதுருவை இங்கே அவருடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா சீஷர்கள் மத்தியிலும் பேதுரு பெரிய ஒரு அப்போஸ்தலனாக பின்பாக எடுத்து பயன்பட்டதை நம்ம பார்க்கலாம். அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்து அவர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்ததையும் நம்ம வாசிக்கிறோம் சரித்திரங்களில். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம அவருக்காக அவரை நேசித்து
நம்மளுடைய வாழ்வை, நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம செய்த குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம அறிக்கையிடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறது தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். அவரிடத்துல நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய பலவீனங்களை நம்ம அவரிடத்துல நம்ம சொல்லலாம். அவர் நம்மளுடைய இந்த காலை வேளையிலையும் அவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் நம்மளை பலப்படுத்தி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். நம்ம இந்த நேரத்தில் நம்மை சற்று தாழ்த்தி அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம். பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. ஸ்தோத்திரம் இயேசப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட நாங்கள் சீமோன் பேதுரு வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட்டு பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்க. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் செய்த அற்புதங்களை நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எடுத்து எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும், பாவத்தில் இருந்தாலும், எங்கள் பாவங்களை நீங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சுருக்கீங்களோ எங்களை எடுத்து பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.